வி தமிழர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு வளவனோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் வளவன். வணக்கம் சார். இப்போ தென்னிந்தியாவுக்கு 14 அமைச்சர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கூடுதலான சில அமைச்சர் பதவிகள் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு மோடி இருக்கிறார் அப்படிங்கிறாங்க. என்ன நடந்துட்டு இருக்கு டெல்லியில? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். ஏன்னா பாஜகவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. வடக்கில் குறிப்பாக அவங்க உத்தரப்பிரதேசத்தில் அடி வாங்கின பிறகு ஒரு சைக்கிள் வந்துட்டோம், ஏற்கனவே பெரிய அளவுக்கு முழு சீட்டுகளை ஜெயித்தோம், இதுக்கப்புறம் குறைவை நோக்கி தான் போக போது, இனிமேல் கால் பதிக்கணும் அப்படின்னா நம்ம தெற்க நோக்கி போயிடலாம். பாஜகவினுடைய விஷன் சவுத் அப்படிங்கிறது தான் அடுத்த 5 வருஷத்துக்கு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு அவங்க வந்துட்டாங்கிறத தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. யாரும் எதிர்பார்க்காத வகையில் உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்தில் அவங்களுக்கு 45 சீட் வரைக்கும் போகுது அப்படின்னா சவுத்துல இருந்து 48 சீட்டு பாஜகவுக்கு என்டிஏ கூட்டணிக்கு போயிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதில் ரொம்ப முக்கியமாக நமக்கு ஆந்திரால இருந்து 21 சீட்டு அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடியதில் 25ல் 21 சீட்டு. சந்திரபாபு நாயுடு 16, பவன் கல்யாண் 2, பிஜேபி 3. ஸோ இது ஒரு 5 + 16 போது 21 சீட்டு பாஜக எதிர்பார்க்காத வகையில் அவங்களுக்கு காப்பாற்றி கொடுத்தது அதுதான் அப்படின்னு நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தா தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவ் இந்த முறை தேர்தலுக்கே உள்ள வேலையே செய்யலைங்கிறத தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா 4 எம்எல்ஏ இருக்கிற ஸ்டேட்டில் 8 எம்பியை பாஜக ஜெயிக்குது அப்படின்னா நம்ம அதை சர்வசாதாரணமாக எடுத்துக்க முடியாது. இப்போ தான் ஆட்சியை விட்டு இறங்கி இருந்தாலும் கூட தன்னுடைய மகள் கவிதா கேசிஆர் ஜெயிலுக்கு போன பிறகு கேசிஆர் என்ன பண்ணிட்டு இருக்காருங்கிற கேள்வி இருக்கு. வெளிப்படையாக பல இடங்களில் கேசிஆருடைய கட்சி வேலையை செய்யல, பூத் ஏஜென்ட்டை கூட அனுப்பலன்னு பார்த்தோம், ஓப்பனாக அவர் விட்டுட்டார். இப்போ அங்கே அவர்கள் 8 எம்பிக்களை ஜெயித்திருக்கிறார்கள். பின்னாடி அங்கே ஃபியூச்சரில் நம்ம எதிர்கட்சியாக வர்றதுக்கான வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறத அவங்க குறிப்பிட்டு வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கேரளாவில் ஒன்று கண்ணேன்னு ஒரு எம்பி அப்படிங்கிறத பார்க்குறோம். இது நாளைக்கு அங்கே விஸ்தீரணம் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக கேரளாவில் பிரதிநிதித்துவம் அப்படின்னு நம்ம கொடுக்கறத வச்சு தான் ஒரு கேட்ச் போட முடியும் மக்களிடம். ஜெயிச்சா நீங்கள் கட்டாயம் கேபினெட் சவுத்தில் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வரும்போது முக்கிய தலைவர்களாக அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளில் போதுமான பதவி கிடைக்காதவங்க வர்றதுக்கான வாய்ப்பை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேட்ச் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி அவுட் ஆஃப் சிலபஸாக தமிழ்நாடு அப்படிங்கிறத பார்க்குறோம். கர்நாடகாவில் அவங்க திரும்ப ஆட்சிக்கு வருவதற்கான சூழல்னா அடுத்த எலெக்ஷன் நோக்கி அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆளுங்கட்சியாக காங்கிரஸ் இருக்கும் பொழுதே உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடியதில் இருக்கக்கூடிய மொத்தத்தில் 10 தான் காங்கிரஸால் ஜெயிக்க முடியுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம திரும்ப தூக்கணும் 28 அப்படின்னும் போது இதுக்கான வேலைகள் தான் நம்ம நீங்கள் குறிப்பிட்டது போல் 14 பேர் வரைக்கும் பெயர்கள் பரிசீலிக்கப்படுது. பிஜேபியில் மட்டும் 14 பேருக்கு கேபினெட் கொடுக்கறதுக்கு, கேபினெட்டோ அல்லது இணையமைச்சரோ அந்த அந்தஸ்தில் கொடுக்கறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இது போக தெலுங்கு தேசத்துக்கு கொடுக்குற 6 சீட்டும் சேர்த்தா மொத்தம் இருக்க 75ல் 20 பேர் நமக்கு தெற்கில் இருந்த எம்பி வருவார்கள் அப்படிங்கிற ஹேஷியங்கள் வருகிறது. ஃபைனல் லிஸ்ட் வரலனாலுமே கூட பரிசீலனைக்கு இவ்வளவு பேர் போயிருக்கிறதே நமக்கு புருவத்தை உயர்த்தது. ஏன்னா பாஜகவினுடைய அவங்களுக்கு ஏதாவது எந்த ஒரு ரங்கராட்டம் மாதிரி தான், ஒரு சைக்கிள் மேலே போயிட்டு திரும்ப சுற்றி கீழே வர சைக்கிளில் வரும்போது இதற்கு பிறகு வடக்கில் நமக்கான ஸ்பேஸ் குறைய ஆரம்பிக்கலாம். தெற்க நோக்கி இது வரைக்கும் இப்போ ஒடிஷா அவங்க ஒரு லாங் ரன்ல எடுத்திருக்கிறாங்க அப்படின்னும் போது அடுத்த முறை ஒடிஷாக்கான ஸ்பேஸும் யோசிப்பாங்க. அது தனி. அங்கே இன்னும் சீஃப் மினிஸ்டர் யாருங்கிறதெல்லாம் அவங்க எடுத்து அறிவிக்கிறதுக்கான ஸ்பேஸ் எல்லாம் முதல்ல பதவி ஏற்றுட்டா மோடிஜி பதவி ஏற்ற வரைக்கும் பார்த்துக்கலான்னு ஹோல்டில் வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த 14 என்பது லாங் டேர்ம் விஷனுக்காக அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம முதல்ல தமிழ்நாட்டிலேருந்து தொடங்கலாம். தமிழ்நாட்டிலேருந்து 3 பேருடைய பெயர் கடைசி கட்ட பரிந்துரை வரைக்கும் போயிருக்கு. இதில் யாரை எடுக்க போகிறாங்கிறது ஓப்பன் டு பிஜேபியினுடைய டெல்லி தலைமை தான். யாருன்னு பார்க்கும்போது டாக்டர் தமிழிசை அவர்கள். ஏன்னா 2 ஸ்டேட்டினுடைய கவர்னரை விட்டுட்டு ஒரு 2ஆம் இடம் அப்படின்னும் போது அவங்கள திரும்ப பேக் டு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்னு கட்சி ரீதியாக கொண்டு போகிறதுங்கிறது பெட்டராக இருக்காது. ஏன்னா ஏற்கனவே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கட்சி ரீதியாக சரியா இல்லைன்னா ஒரு ஃபோர்ஸ்டு விஆர்எஸ் அரசியலில் பொறுத்த வரைக்கும் கவர்னர் பதவி பல நேரத்தில் இந்த வயசானவங்களை விலக்கி விடுறதுக்காக இல்லை அவங்கள ஓரம் கட்டுறதுக்காக கொடுக்கறது. கடந்த காலத்தில் டெல்லியில் கெஜ்ரிவாலிடம் தோற்ற பிறகு ஷீலா தீட்சித்துக்கு அப்படி தான் கொடுத்தாங்கன்னு பார்க்குறோம். பலருக்கும் அப்படி தான் நகர்த்துறதுக்காக கொடுத்தாங்க. டிஸ்குவாலிஃபை ஆன சென்னாரெட்டி அவர்களுக்கு இங்கே நகர்த்தி விட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படியான விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி தமிழிசையை திரும்ப கட்சிகளை கொண்டு வந்தால் ஏற்கனவே இருந்து செஞ்சுட்டாங்க போதும். அதனால் அவங்கள கேபினெட்டோ அல்லது கேபினெட்டோட இணையமைச்சருக்கான ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்குறாங்க. ஏற்கனவே இணையமைச்சராக இருந்த திரு எல் முருகன் அவருடைய பெயரும் பரிந்துரையில் இருக்குது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே மேற்கு மண்டலம்னு பார்க்கும் பொழுது அண்ணாமலை அவர் சார்ந்த சமூகம் அதை ஒரு கன்சாலிடேஷன் அப்படிங்கிறத தாண்டி எல் முருகன் சார்ந்த
சமூகம் அருந்ததி சமூகத்தினுடைய வாக்குகளையும் ஒரு கலெக்டிவாக வாங்குவதற்கான ஒரு கேல்குலேஷனில் தான் அவங்களுடைய அந்த சோகால்டு சோஷியல் இன்ஜினியரிங்கில் வேலை பார்க்குறாங்க. ஸோ எல்முருகனுக்கான பிரதிநிதி நாங்கள் தொடருவோம் அப்படிங்கிறதே அவங்க குறிப்பிட்டு ஒரு கேல்குலேஷன் இருக்குது. இதை தாண்டி அண்ணாமலையினுடைய பெயர் அண்ணாமலை அதுக்கு மூவ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. போதும், ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருந்து இதுக்கு மேலே விமர்சனங்களை சந்திக்க அவர் தயாராக இல்லையா? ஏன்னா தமிழ்நாடு இப்போதைக்கு கட்சி ரீதியான மாற்றங்களை குறித்து பிஜேபி யோசிக்கலை. முதல்ல நம்ம ஆட்சி அமைச்சு பதவி பிரமாணம் பண்ணிடுவோம், அப்புறம் பார்த்துக்கலான்னு லாங் ரைடரில் இருந்தாலும் கூட அண்ணாமலை வந்து இம்பேக்ட்ஃபுல்லாக இல்லை. அதாவது அவர் காட்டின பில்டப் லெவலுக்கு களத்தில் இல்லைங்கிறது தெரிஞ்சதுனால அவரை நகர்த்துறதுக்காகவாச்சும் இங்கேருந்து கட்சி பொறுப்பு, அதாவது மேலிட பொறுப்பாளர் வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறது இருக்குல்ல, அதுவே ஒழிச்சு கட்டுறதுக்கான வேலை தான். தேசிய கட்சிகள் அதை பண்ணுவாங்க. அப்படி ஒரு இதுவும் இருக்குது. இவங்க 3 பேரில் யாராவது ஒருவருக்கு இணையமைச்சர் அல்லது 1 அல்லது 2 பேர் அப்படிங்கிற வாய்ப்பு என்பதை நம்ம பார்க்குறோம். இதில் ஆனால் அவங்களுக்கு ஒரு ஈஸி கோ என்னன்னா, எல்முருகன் ஏற்கனவே மத்திய அமைச்சர் ராஜ்யசபா மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கிட்டத்தட்ட 5.25 ஆண்டுகள் பதவிக்காலம் இருக்கிறது. மத்திய பிரதேசத்துலேருந்து போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ராஜ்யசபா சீட்டு இதில் வேற யாராவது 2 பேர் கொடுத்தா இன்னும் 2 பேரை நீங்கள் ராஜ்யசபாவுக்கு அனுப்ப வேண்டியிருக்கும். ராஜ்யசபாவுக்கு ஸ்டேட்ஸ்க்கு எங்கே போவீங்க? அப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய லோக்கல் பாலிட்டிஷியன்ஸ் அதிருப்தி வரும். இதெல்லாம் குழப்பம் இருக்கும்போது எல்முருகன் ஈஸி கோவாக இருக்கும். தமிழிசையா அண்ணாமலையா அப்படிங்கிறது இவங்க 2 பேரில் யார் நகர்ந்தாலும் அடுத்து இங்கே மாநில தலைவருக்கான போட்டிங்கிறது தனியாக நடக்கும். ஸோ இதை வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது கேரளா. கட்டாயம் சுரேஷ் கோபிக்கு ஒரு அமைச்சரவை அப்படிங்கிறதுல அமைச்சரவை அந்தஸ்தே இணையமைச்சர் கூட இல்லை. ஏன்னா ஒன்று ஜெயிச்சிருக்கணும் போது நாளைக்கு கால்கோல் பதிக்கணும். அவங்க அங்கே ஃபோக்கஸ் பண்ணது 2 தொகுதிகள் தானாலும் கூட அவர் சுரேந்திரன் அவர்களால் அதை கிளியர் பண்ண முடியல. பட் ஸ்டில் அதுக்கான வேல்யூ கொண்டு வரணும். அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சாலிடேஷனை பண்ணிடலாம். கேரளாவில் ஹிந்து கன்சாலிடேஷனை பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உதவுவதாக இது இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு கேல்குலேஷன் வச்சுருக்கிறாங்க. கட்டாய அமைச்சராக கேபினெட் அமைச்சராக நம்ம பார்க்க வேண்டிய இது ஜெயிச்சா கேபினெட் தான் அப்படின்னா அது கேரளாவிலேருந்து யார் ஜெயிச்சாலும் நம்ம எடுத்துருந்துருக்கலாம். அந்த வகையில் சுரேஷ் கோபி அவர்களுக்கு அப்படின்னு கேரளாவில் அவர் ஒருவர் தான் இப்போதைக்கு கொடுக்க முடியும் இருக்கு. ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் இருக்கார். ஸோ இவருக்கு ஒரு கேபினெட்னு பார்க்கலாம். ஆந்திராவை பொறுத்தவரை ஆந்திராவில் நிறைய கொடுக்க முடியாது பிஜேபியில். ஏன்னா ஏற்கனவே தெலுங்கு தேசம் வாங்கக்கூடிய அத்தனையும் அவர் பவன் கல்யாணுக்கும் சேர்த்து 6 கேட்குறாரு. 4 கேபினெட் 2 இணையமைச்சரை கேட்குறாரு. பவன் கல்யாணுக்கே ஒரு கேபினெட் கொடுக்கலான்னு அவர் பரிசீலனை பண்ணுறதா சந்திரபாபு நாயுடு பரிசீலனை பண்ணுறதா தகவல். ஸோ இப்படி இருக்கும்போது ஆனாலும் தங்கள் கட்சிக்கு கொடுக்கணும் அப்படின்னா இதுவே ஆக்சுவலாக யாருக்கு கொடுக்குறாங்கிறத இது சந்திரபாபு நாயுடுவை ஒத்துப்பாரான்னு தெரியாத லெவலுக்கு இப்போ பிஜேபியோட சாய்ஸ் இருக்குது. ஏன்னா புரந்தேஸ்வரி யார் அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அவர் எந்த கட்சி இன்னைக்கு வச்சிருக்கிறாரோ அவருக்கு அவங்க வந்து அவருடைய மனைவியினுடைய சகோதரி. அவங்க பிஜேபியினுடைய மாநில தலைவராக இருக்கிறாங்க. என்டிஆருடைய பொண்ணு புரந்தேஸ்வரி. கிட்டத்தட்ட 15-20 வருஷமாக இது குடும்ப ரீதியாகவே அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு. ஏன்னா தன்னுடைய அப்பாவினுடைய கட்சியை இவர் கொண்டு போயிட்டாரு, நான் மகளாவே நான் இருக்கும்போது இவர் மருமகனா வந்தவர் இப்படி கொண்டு போகலாங்கிற ஒரு ரொம்ப நாள் ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். புரந்தேஸ்வரியை மாநிலத்தில் தலைவராக போட்டதே பிஜேபியினுடைய தலைவராக போட்டதே சந்திரபாபு நாயுடு. அப்போ சீண்டிப்பாக தான் நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். ஜெகனை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் தான் ட்ராப் பண்ணிட்டு இங்கே பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க. அந்த காலகட்டத்தில் இவரை சீன்றதுக்கு தான் புரந்தேஸ்வரியை போட்டாங்க. இப்போ புரந்தேஸ்வரி அவங்க எம்பி சீட்டுக்கு நின்னாங்க, ஜெயிச்சிருக்காங்கன்னும் போது அவங்களுக்கு மாநில தலைவர் எங்கள் கட்சியினுடைய மாநில தலைவருக்கு நான் கொடுக்கல எப்படி அப்படிங்கிறது. ஆனால் இதில் இன்னொரு ஆக்ஷன் என்னன்னா புரந்தேஸ்வரியை மேலே நகர்த்துறது சந்திரபாபுவுக்கு ஓரளவுக்கு ஸ்மூத்தான ஒரு தலைவரை போடுவதற்கு மாநிலத்தில்ங்கிற கேல்குலேஷனும் இருக்கு. சந்திரபாபு நாயுடு ஒருவேளை நகர்ந்து போகிறது பெட்டர், ஏன்னா அங்கே வேற ஒரு தலைவர் வந்துட்டா அப்போ கோயலிஷனில் நாளைக்கு அவரை நம்பி அந்த 16 பேர் தான் போது அவரை சமாதானப்படுத்துவதற்கு மாநிலத்திலிருந்து புரந்தேஸ்வரியை நகர்த்த ஒரு நகர்வுங்கிற கேல்குலேஷனையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் போச்சு அப்படின்னா நம்ம மீதி 2 வெயிட்டான ஸ்டேட்ஸ்ன்னு பார்த்தா ஒன்று தெலுங்கானா, இன்னொன்று கர்நாடகா. இது 2துலையுமே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறது. நாளைக்கு அதை காலி பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஸ்டேட்டை சேர்ந்தவங்களுக்கு நாங்கள் எவ்வளோ செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத காட்டணும். அதுக்கு தான் இந்த 2 மாநிலங்கள்லையும் கிட்டத்தட்ட 5 பேர் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்துருக்கிறது. நம்ம இப்போ இதை ஒன்றுன்னா பார்க்கலாம். தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிஷன் ரெட்டி, எட்லா ராஜேந்தர், அதே போல் டிகே அருணா, டி அரவிந்த், பண்டி விஜய் அப்படிங்கிற டி அரவிந்த் ஒன்று, அப்புறம் பண்டி விஜய்னு கிட்டத்தட்ட 5 பேர் இருக்கிறாங்க. இதில் நம்ம கிஷன் ரெட்டியை பார்க்கணும். கிஷன் ரெட்டி ஏற்கனவே மத்திய அமைச்சராக கடந்த அமைச்சரவையில் இருந்தவர். அவர் வந்து ஐ திங்க் செகண்டராபாத்லேருந்து ஜெயிச்சு போயிருந்தார். 2 ஆண்டுகள் 2019 ஜெயிச்சு போயிட்டு 2 வருஷம் உள்துறை இணையமைச்சராக இருந்தார். அதுக்கு பிறகு இந்தியாவினுடைய சுற்றுலாத்துறை அமைச்சராக அவர் இருந்தார். அவர் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்தாருங்கிறது யாருக்கும் தெரியாது. மோடி அமைச்சரவையில் அவர்
அவரை தவிர ஒரு 4 பேர் மீதி யாருக்கும் நமக்கு தெரியாது. பட் ஆல்ரெடி மினிஸ்டராக கண்டினியூ செய்தவர் கிஷன் ரெட்டி, அவருடைய பேர் இருக்குது. இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, நம்மளுடைய நார்த் ஈஸ்ட் இருக்குல்ல, நார்த் ஈஸ்டினுடைய வளர்ச்சி, அதனுடைய கலாச்சாரம், இதை பாதுகாப்பதற்கான அமைச்சராக அவரை போட்டிருந்தாங்க. மணிப்பூர் பற்றி இருந்த போது அவர் இங்கே வந்து கேசிஆருக்கு எதிராக தெருவில் போராட்டம் பண்ணி ஒரு யாத்திரையெல்லாம் போயிட்டு இருந்தாருங்கிறத பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அமைச்சர் கிஷன் ரெட்டி. ஸோ அவருக்கு திரும்ப மீண்டும் ஒரு அமைச்சரவைக்கான வாய்ப்பு இருக்கிறது, ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இப்போ அங்கே 8 சீட்டுன்னும் போது அதை அடுத்து கூடுதல் ஆக்குவதற்கு தேவைப்படும் அப்படின்னா அவருக்கு ஒரு சீட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, கேபினெட் பர்த். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்லா ராஜேந்திராவை பொறுத்த வரைக்கும் அவர் கடந்த காலத்தில் பிஆர்எஸ்ல இருந்தவர், பிஆர்எஸ்ல அமைச்சராகவே இருந்தவர். 2021 தான் வந்து இங்கே ஜாயின் பண்ணுறாரு. தெலுங்கானாவினுடைய அமைச்சராக, ஃபினான்ஸ் மினிஸ்டராக, நிதி அமைச்சராகவே பிஆர்எஸ்ல 2014 to 18, அப்புறம் மருத்துவத்துறை அமைச்சராக, நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக 19 to 21 இருந்தார். அதுக்கப்புறம் தான் பிஆர்எஸ்ல வந்து ரிசைன் பண்ணி இங்கே வந்து சேர்ந்து ஆனார். இவரை மாநில தலைவர் ஆக்கணும் அப்படின்னு முன்னாடி கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருந்தது எலெக்ஷனுக்கு முன்னாடி. அதற்கு பிறகு சமாதானப்படுத்தப்பட்டார். இப்போ அவர் ஜெயித்திருக்கார், அதனால் அவருக்கு கொடுப்பதற்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கிறது. 3வது பரிந்துரைக்கக்கூடிய பெயர்னா டிகே அருணா. இவங்க வந்து ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டி காலத்திலே அமைச்சராக இருந்தவர், ஒருங்கிணைந்த ஆந்திரா. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரோசேவனுடைய கேபினெட்டில் அமைச்சராக இருந்தாங்க. அகைன் ஒரு பெண் ஃபேஸாக வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னுட்டு அவங்களுடைய பெயரும் பரிந்துரையில் இருக்குது. டிகே அருணாவுக்கு போக மற்ற 2 பேர் தான் நம்ம சொன்னோம். இதில் அந்த டி அரவிந்த் அப்படின்னு சொல்லக்கூடியவர், ஆக்சுவலாக அவருடைய பெயர் வந்து தர்மபுரி அரவிந்தன் இருக்கு. அது அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஜெயித்திருக்கிறார் தெலுங்கானாவில். அவர் கடந்த முறையே அங்கே ஜெயித்திருந்தார், இப்போ 2வது டைம் ஜெயிச்சிருக்காரு. செகண்ட் டைம் வின்னிங் எம்பி. சரி, ஒப்பீட்டு அளவில் பார்த்தா கொஞ்சம் வயது குறைவானவருங்கிறதுனால அவருக்கு கொடுத்தா அடுத்தது இளைஞர்களுக்கான வாய்ப்புங்கிற கணக்குலையும் அதை சேர்த்துக்கலாம், தெலுங்கானாக்கான கணக்கும் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பார்க்குறாங்க. ஸோ இவர்கள் எல்லாம் தெலுங்கானாவில் இருந்திருக்கக்கூடிய ஒரு ஃபேஸாக இருக்குது. இதுக்கு அடுத்து பார்த்தா கர்நாடகாவில் இப்போ ஏற்கனவே ஒரு கேபினெட்டை வந்து குமாரசாமி கேட்டுக்கிட்டு இருக்காரு அவருக்கு. ஏன்னா அவரே வேளாண் துறை அமைச்சராகணும், அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கட்சிக்கு விவசாயிகளுடைய வாக்கு அப்படிங்கிறது கடந்த காலத்தில் ஒரு பெரிய ஓட் பேங்காக இருந்திருக்கிறது, டெசிசிவாக இருந்திருக்கிறது. பிஜேபி கூட கூட்டணியில் வச்சு அவங்களுக்கு இவ்வளோ நாள் வந்துகிட்டு இருந்த மைனாரிட்டிஸ் ஓட்டை மொத்தமாக ஒழிச்சிட்டாங்க ஜேடிஎஸ், மதச்சார்பற்ற ஜனதா தளம். ஸோ அட்லீஸ்ட் நம்மளுடைய கேஸ்ட் சார்ந்து இருக்கக்கூடிய அக்ரேரியன் ஓட்ஸை கன்சாலிடேட் பண்ணலாம் அப்படிங்கிறதால அவர் ஒன்று கேட்டுட்டு இருக்காரு. கூட்டணி கட்சி ஒன்று கொடுத்தாலும் தங்களுடைய கட்சி, ஏன்னா அவங்க ஆட்சியில் இருந்த கட்சி இப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சின்னும் போது அதில் பரிந்துரைகள் அப்படின்னு பார்க்கும்போது தான் நமக்கு கர்நாடகா பொறுத்த வரைக்கும் 4 பேர். இந்த 4 பேரில் ரொம்ப பிரதானமாக, ஏன்னா ஒரு கூட்டணி கட்சிக்கு போயிடுச்சு, ஒரு அறிந்த பேர் இப்போ ரீசெண்ட் டேஸ்லன்னு பார்த்தா பசவராஜ் பொம்மாய். ஆக்சுவலாக அவர் தான் 40% கமிஷன் வாங்கினாருன்னு கட்சி ஆட்சி இழந்ததுக்கே காரணம். தெருவா பே சிஎம் அப்படின்னு எல்லாம் ஸ்கேனர் எல்லாம் போட்டு இது பண்ணாங்கிறத பார்க்குறோம். பசவராஜ் பொம்மாய் அவர் அதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட 3 சிஎம்க்கு கீழே ஒர்க் பண்ணியிருக்கிறார். அது எடியூரப்பாவாகட்டும், அது ஜெகதீஷ் ஷெட்டர் ஆகட்டும், இவங்களுக்கு கீழே சதானந்த கவுடா கீழெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரையும் முதலமைச்சராக கடைசி ஒரு 2 ஆண்டுகள் எடியூரப்பா நகர்த்தின பிறகு இருந்திருக்காருங்கிறது பார்க்குறோம். ஸோ அவருக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா பல நேரத்தில் நீங்கள் வயசானவங்களை அங்கே இருந்து நகர்த்தினா தான் அடுத்து இங்கே ஆளை போட முடியும். அவங்க இருந்துக்கிட்டா குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கிறதுல எப்பயுமே கவனமாக இருக்கும் நம்முடைய பிஜேபி அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ பசவராஜ் பொம்மாய் ஒரு சாய்ஸாக இருக்கிறார். அதே போல் பார்த்தீங்கன்னா பிரகலாத் ஜோஷி, அவர் இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்போ பார்லிமெண்ட்டு கூட்டினாலும் பார்லிமெண்ட்டில் அவர் முதல் ரோல உட்காந்துருப்பார். ஏன்னா பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக பிரகலாத் ஜோஷி தான் இருக்கிறார். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடுதலாக கோல் அண்ட் மைன்ஸ் இது 2த்துக்குமான அமைச்சராகவும் இப்போ பாஸ் ஆகி போனார் 2019-24க்கான கவர்மெண்ட்டில் இருந்திருக்கிறார். அதே போல் பாஜகவினுடைய மாநில தலைவராக 2014-16 காலகட்டத்தில் இருந்தார் பிரகலாத் ஜோஷி. ஸோ அவரை ஒரு ஃபேஸாக காட்டி கர்நாடகாவில் ஆல்ரெடி பிரதிநிதித்துவம்னு கொடுத்துருக்குறாங்க. அவருக்கு மறுபடியும் ஒரு அமைச்சர் வாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிசி மோகன், அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவர் ஏற்கனவே பார்லிமெண்ட் கமிட்டிக்கு தலைவராக அவர் வச்சுருந்தாங்க. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கும் அர்பன் டெவலப்மெண்ட் இந்த 2 துறைகளுக்குமான, ஏன்னா நம்ம ஆட்கள் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டு, கேபினெட்டு இவ்வளோதாங்கிறது 75 வரைக்கும் தான் வரும். அப்போ ஒவ்வொரு குழுவுக்கும் இந்த இதை போட்டுடலாம். கடந்த காலத்தில் நமக்கு ஞாபகம் இருந்ததுன்னா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வாரிய தலைவர் பதவியாச்சும் கொடுங்கன்னு 2014 தேமுதிக சார்பில் ட்ரை பண்ணாங்க. அதெல்லாம் முடியாது, முடிஞ்சு போச்சுன்னு அமுச்சு விட்டுட்டாங்க. அந்த மாதிரி உள்ள குழுக்களுக்கான தலைவர்னு பார்க்கும்போது பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கான ஹெட்டாக அவர் இருந்திருக்கிறார் பிசி மோகன் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அவங்களுடைய பாஜகலேருந்து வந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக பயணித்தவர் அப்படிங்கிறத ஒரு பாயிண்டாக இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்க்கணும்னா 5 முறை எம்எல்ஏவாக பாஜகவினுடைய எம்எல்ஏவாகவே இருந்த கோவிந்த் கர்ஜோல் அப்படிங்கிறவருக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இவர் இதற்கு முன்பாக பாஜகவினுடைய அமைச்சரவையில், மாநில அமைச்சரவையில் இருந்திருக்கிறார். 5 டைம் எம்எல்ஏ. அவருக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு ஓபிசி பேஸாகவும் நம்ம காட்டிக்கலாம். மற்றபடி
கர்நாடகா ஃபேஸ் அப்படிங்கிறதுனால அவரும் பரிந்துரையில் இருக்கிறார் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. நம்ம இது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5, அடுத்து இங்கே ஒரு 1 நம்மளதில் ஒரு 3னா 14-15 பேர் வரைக்கும் வந்துடுது. ஆனால் இது எல்லாமே என்ன விஷயம்னா, இதில் இப்போ பிஜேபிக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியே முதல்ல பிஜேபியில் இவங்கெல்லாம் அமைச்சர்கள்லாம் அவங்களால சொல்ல முடியாது, எந்தெந்த துறைகள் கூட்டணி கட்சிக்கு என்பதை பிரித்து கொடுத்து விட்டு அதில் நெகோஷியேட் பண்ணி முதல்ல நமக்கு இதெல்லாம் இருக்கணும்னு சிலதை வச்சிருப்பாங்க. அதில் சில நம்ம கூட்டணி பேச்சுவார்த்தை மாதிரி தான் பல ரவுண்ட்ஸ் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி பல ரவுண்ட்ஸ் கோர் கேபினெட் இருக்கும்ல, ஃபினான்ஸ், டிஃபென்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், இதெல்லாமே ஒரு ஹோம் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கோர் கேபினெட் போஸ்ட் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஒரு சிக்கலுக்குரிய விஷயமா மாறுமான்னு பிஜேபி எதிர்பார்த்தது. ஆக்சுவலாக அவங்க நாங்கள் 4 வரைக்கும் நாங்கள் ஹோல்டு பண்ணிக்கணும், அதை தாண்டி என்ன வேணாலும் கேளுங்க அப்படின்னு அவங்க ஆரம்பத்தில் சொன்னாங்க. 1 நிதித்துறை, 2வது உள்துறை, அதே போல் வெளியுறவு, பாதுகாப்பு, ஐடி மினிஸ்ட்ரி, இது 5 மட்டும் எங்களுக்கு விட்டுட்டு என்ன வேணாலும் கேளுங்க அப்படின்னாங்க. ஆனால் கூட்டணி கட்சிகள் இந்த நிதித்துறைக்கு கை வைப்பதற்கான இல்லை அது கை பண்ணுறதுக்கான ரீசன் ஃபண்டு நிறைய கொண்டு போகலாங்கிறதெல்லாம் கிடையாது. இன்கம் டேக்ஸும் இடியும் அதுக்கு கீழே தான் வருது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸு. நமக்கு நல்லா தெரியும், சில நேரங்களில் லோக்கலில் இருக்க கேசஸை கூட அவங்க நாங்கள் ஓவர் பவர் பண்ணி எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற ஸ்பேஸ் இருக்குது. சந்திரபாபு நாயுடு பெயிலில் தான் வெளியில் இருக்கிறாங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அவருடைய இது ஊழல் வழக்கு தான், அது லோக்கல் போலீஸ் தான். அதுக்கப்புறம் சிஎம் ஆனால் தொட மாட்டாங்கனாலும் ஒருவேளை திடீர்னு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா மேலே இருக்க அதிகாரம் பொருந்திய அமைப்புகள் இதை நாங்கள் ஓவர்டேக் பண்ணுறோன்னு பெர்மிஷன் இல்லாமலே எடுக்கிறோன்னு எடுத்துட்டாங்கன்னா அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நிதிஷும் சரி இவரும் சரி அந்த நிதித்துறையில் குறிவிப்பதற்கான காரணம் இடி ஐடியினுடைய கண்ட்ரோலை ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே போல் தான் ஸ்பீக்கருக்கானதும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ பிஜேபிக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையே கூட்டணி கட்சிகளுக்கு துறைகளை ஒதுக்கிவிட்டு அவங்க யாருன்னா சொல்லுவாங்க, அது போக மீதி இருக்கிறதுக்குள்ள தான் இதெல்லாம் ஃபிட் பண்ணணும். இதில் கேஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குது, மாநில ஈக்குவேஷன் இருக்குது. நீங்கள் ஒடிஷாவில் எவ்வளோ தூரம் ஜெயிச்சு கொடுத்த பிறகு அப்புறம் அங்கே வரலைன்னா அந்த ஸ்டேட்டில் திரும்ப போக முடியாதுங்கிறதெல்லாம் இருக்குது. இதை தாண்டி யாரெல்லாம் நகர்த்துறாங்களோ அதில் எத்தனை பேர், இதை தாண்டி யாரெல்லாம் நகர்த்துறாங்களோ எத்தனை பேருக்கு ராஜ்யசபா கொடுக்கணும், அது எந்த ஸ்டேட்டில் இருந்து இருக்கணும். இப்போ தெலுங்கானாவில் அந்த 8 எம்பிஸ் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு எம்பியை நீங்கள் தெலுங்கானாலேருந்து உங்களால் தேர்ந்தெடுக்க முடியாது, ஏன்னா 4 எம்எல்ஏ தான் இருக்குது. அப்போ ராஜ்யசபாவுக்கு ஒரு தேர்ந்தெடுக்கணும்னா தெலுங்கானா உங்களுக்கு ஃபீஸிபிள் ஸ்டேட்டு கிடையாது. இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேட்டுக்குள்ள இருந்து எத்தனை பேர் எடுக்க முடியுங்கிற கேள்வி இருக்கு. அதெல்லாம் தகுந்த மாதிரி தான் கால்குலேஷன். நிர்மலா சீதாராமனுக்கு நிதியமைச்சர் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா? நிர்மலா சீதாராமனுக்கு அமைச்சர் பதவியே கிடைக்க வாய்ப்பு இருக்கா? பழையபடி நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சனாக அஃப்கோர்ஸ் என்னன்னா அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் அவங்க ஃபேமஸ் ஆனது நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்து தான். ரொம்ப ஆவேசமாக பேசுவாங்க. அந்த இப்போ பேசுகிற மாதிரி தான், இதை விட இன்னும் ஆவேசமாக பேசக்கூடியவராக இருந்து தான் அவர் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வரார் அந்த காலகட்டத்தில். அதே நமக்கு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 2011க்கு பிறகு 14 அந்த காலகட்டத்தில் இந்த தமிழ்நாட்டில் இந்து தலைவர்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போ பிஜேபி ஒரு குழு அமைச்சு போய் விசாரிக்கலாம் அனுப்புது. அப்போ நிர்மலா சீதாராமன் நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்ததுக்கு அடுத்த காலகட்டத்தில் அவங்களெல்லாம் அனுப்புனாங்க. அப்போ அவங்க மினிஸ்டர் கூட கிடையாது, ராஜ்யசபாவுக்கும் இல்லை, பட் அறிந்த ஃபேஸாக இருந்தார்கள்ங்கிறதுக்காக அனுப்பிவிட்டாங்கிறத பார்த்தோம். அப்போ ஜெயலலிதா பீரியடில் இவங்க ஒரு 3 பேர் இந்த குழுவெல்லாம் விசாரிச்சுட்டு இந்து தலைவர்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லையா அப்படின்லாம் விசாரிச்சுட்டு போய் ஏதோ அறிக்கைலாம் கொடுத்தாங்க. அப்போ அப்படியாக வந்தவர் திடீர்னு ராணுவ அமைச்சர் ஆனாங்க, திடீர்னு பாதுகாப்பு துறையிலிருந்து அடுத்து நிதி அப்படின்னாங்க. இப்போ இதற்கு பிறகு அவர்களுக்கான ஸ்பேஸ் என்பது மங்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா பிஜேபியில் இதுக்கு அடுத்து ஏன்னா நிர்மலா சீதாராமனை கட்சியில் அவங்களுக்கான ஹோல்டு என்பது ஒரு நாளும் கிடையாது. ஒரு இன்டெலெக்ட் தளத்தில் ராஜ்யசபாவுக்கு வந்துட்டு கிரவுண்டில் அவங்களுக்கு, ஏன்னா அவங்களே நான் நிற்கிறதுக்கு கேட்டு முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. தமிழிசை மாதிரி ஓகேஜி உடனே கவர்னர் போஸ்டர் ரிசைன் பண்ணுறேன்னு அவங்க சொல்லலை. அவங்க குறைஞ்சபட்சம் பிழைக்க தெரிந்தவர்கள் அல்லது கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிந்தவர்கள்ங்கிறதுனால தான் நிற்க மாட்டேன்ட்டாங்க, காசு இல்லைன்ட்டாங்க. அந்த அளவுக்கு நாட்டினுடைய நிதி அமைச்சருக்கே தேர்தலில் நிற்க காசெல்லாம் கிரவுட் ஃபண்டிங் பண்ணி நம்ம கொடுத்துருக்கலாங்க. அவங்க நிற்கிறன்னு மட்டும் சொல்லியிருந்தா தமிழ்நாட்டிலேருந்து கிரவுட் ஃபண்டிங் பண்ணி எல்லாரும் கொடுத்து கூட செஞ்சுருந்துருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு இப்போ இந்த பவர் அப்படிங்கிறது நாளைக்கு அவங்களுக்கு பவர் இருப்பதனால பார்ட்டியினுடைய ஸ்ட்ரக்சருக்கு பதவி நாளைக்கு இழக்கிறதுக்கான ஸ்பேஸ்னாலும் பார்ட்டி ஹோல்ட் ஆகணும்னா அவங்க அந்த கேல்குலேஷனில் தான் போகணும். நிர்மலாக்கான பிரதித்துவம் கிட்டத்தட்ட நிறைவடைவதற்கான ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது தான் இருக்குது. அதை தாண்டி போனால் இப்போ ஸ்மிருதி இராணி போயிட்டதுனால குழந்தைகள், பெண்கள் இந்த மாதிரி எதுக்காவது வேணால் வச்சிருக்கணும்னா ஒரு ரெப்ரசன்டேஷன், ஒரு விமன் வேணும். ஏன்னா கங்கனாக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நீங்க பெரிய போஸ்ட் கொடுத்தா அது சீனியர்ஸ் கிட்ட இருக்கிற இவ்வளவு ஆண்டுகளாக இருக்கிற ஹேமமாலினிக்கே நீங்க ஒன்றும் கொடுக்கலன்னும் போது எடுத்த உடனே கங்கனானா அது நிறைய புகழ்ச்சலை உருவாக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதனால நிர்மலா சீதாராமனுக்கு ஏதாச்சும் ஒரு மைல்டான துறைகளோ அல்லது அது இல்லாம நீங்க இந்த வழிகாட்டும் குழுன்ற மாதிரி ஏதாவது போர்டுக்கு மெம்பரா இருங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே இருக்கிற ஏதாவது துறைக்கு அப்படிங்கிற மாதிரி கூட தள்ளிவிட வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய நேரத்துக்கு விரிவான கருத்துக்கு ரொம்ப நன்றி. வளரும். மிக்க நன்றி.